மேஷம், குடும்பத்தில் கவனம் தேவை. ஆமாங்க, கவனம் தேவைதான். உங்களை விட்டு பிரிந்த உறவுகள் கூட திரும்பி உங்களை வந்து சேர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க யாரா இருக்கும்? தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நீங்களே அதை யாரு அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. இது டிசம்பர் மாத ராசி பலன். நம்மளுடைய சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. நிச்சயமா ஒரு பயனுள்ள ஒரு தகவலா அமையும். அண்ட் நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரத்துல பிறந்தேன் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இத தெரிஞ்சுப்பேன். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் சும்மாலாம் சொல்லல. எப்பயுமே ஒரு ராசிநாதனான ஒரு கடவுள் வந்து நம்மளுக்கு இருக்கும். அவங்க வந்து கேந்திர வீடுகள்ல அமரும் போது நிச்சயமா நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்வாங்க. அதுதான் வந்து ஜோதிட நூல்கள்ல கூறப்பட்டிருக்க ஒரு விஷயம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் அவரு எங்க அமர்ந்திருக்கிறாரு இந்த மாதம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவத்துல போய் அமர்ந்திருக்கிறாருங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? உங்க ராசிநாதன் பாக்கியம் அடைகிறாரு. அது மட்டுமா இல்ல, குருவுடைய சமசப்தம பார்வை உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவானுக்கு கிடைக்குது. குரு பகவான் இப்ப மிதுன ராசியில வக்ரமா இருக்கிறாரு. அதாவது வக்ரத்தை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். 5 ராசிகளுக்கு சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை போய் நீங்க செக் பண்ணி பாருங்க, கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிநாதன் வந்து தனியா கிடையாது, சுக்கிரனோட போய் அமர்ந்திருக்காரு. அதாவது மக்களே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ராசி பலன் அப்படின்றது ஒரு சாதாரண நம்ம போற ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து பாருங்க ஒரு 20-30% தாங்க ஒர்க் அவுட் ஆகும். ரிமைனிங் எல்லாமே உங்களுடைய தசாபுக்தி. இப்ப நீங்க மேஷ ராசியா இருக்கீங்க. நீங்க வந்து இப்போ ஒரு புதன் தசையில இருக்கீங்கன்னா உங்களை மாதிரி இன்னொருத்தரும் மேஷ ராசி புதன் தசையில இருக்கணும், இதே மாதிரி அவருக்கு நடக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவர் வேற ஏதாவது ஒரு திசையில இருக்கலாம், செவ்வாய் திசையில இருக்கலாம், சுக்கிர திசையில இருக்கலாம், எதுல வேணா இருக்கலாம். சோ அதனால ஒரு ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திசைகள் இப்ப என்ன நடக்குது, உங்களுக்கு இப்ப என்ன தசாபுக்தி போயிட்டு இருக்கு, கோச்சாரத்துல எப்படி இருக்கு, நீங்க எந்த லக்னத்துல பிறந்த, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். சோ ராசி பலன் அப்படின்றது பொதுவான ஒரு விஷயமா அமையுது. ஓகேங்க, கம்மிங் டு த பாயிண்ட். உறவுகள் பிரியும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இல்லையா? அதாவது மேஷ ராசிய கடந்த நான் 1-2 வருடங்களா நான் பார்த்தது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள் ரீதியாவும் லவ்லயும் பிரச்சனை வந்திருக்கு. அதாவது கமிட்மெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து உங்களுடைய 10 கூடியவனாவும் வராரு, 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு கூடியவனாவும் அவரே வராரு. அவரு கடந்த வருடங்களாக எங்க அமர்ந்தாருன்னு பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவத்துல அமர்ந்திருக்காரு. 11ஆம் பாவத்துல அமர்ந்த அவரு உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்வையிட்டிருக்காரு. அதாவது 5ஆம் வீடு அப்படின்றது சிம்மம், அது உங்களுக்கு தெரியும். சிம்மமா மட்டும்தான் பார்த்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, உங்க ராசிய பார்த்திருந்தாரு. உங்க ராசி மேஷத்தை பாக்குறாரு 3ஆம் பார்வையா, சிம்மத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அண்ட் தன்னுடைய 10ஆம் பார்வையா விருட்சகத்தையும் பார்த்திருந்தாரு. சோ கடந்த 1-2 வருடங்களா நான் மக்கள் கிட்ட நான் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகள் மெயினா வந்து குழந்தைகள்ல வந்து பிரிவினை ஏற்பட்டதா சொல்றாங்க. நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் லவ் விஷயம், ரிலேஷன்ஷிப்ஸ் விஷயம். ஏன்னா சனி பாருங்க தன்னுடைய சமசப்தமா பார்வையா உங்களுடைய 5ஆம் வீட்டை பாக்குது. உங்களுடைய 5ஆம் வீடு அப்படின்றது குழந்தைகள்ங்க. உங்களோட 5ஆம் வீடு அப்படின்றது உங்க பூர்வீகம். பூர்வீக சம்பந்தமாவும் நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்திருக்கு. அண்ட் 5ஆம் வீடு அப்படின்றது நம்ம பார்க்கும்போது உங்களுடைய காதல், லவ் அஃபேர்ஸ், லவ் மேட்டர்ஸ், இது எல்லாமே வந்து 5ஆம் வீட்டுல தான் வந்து வருது. அப்ப சனி வந்து தனக்கு முற்றிலும் ஆகாத ஒரு வீட்டை வந்து பார்த்ததுனால நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து அடிக்கடி அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஏன்னா இந்த மாத ராசி பலனை நான் உங்களுடைய கிரக நிலைகளை நான் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டீங்க? கேது பகவான் எங்க அமர்ந்தாரோ அந்த இடத்துல ஒரு டிட்டாச்மெண்ட்டை கொடுத்துருவாரு, அந்த இடத்துல ஒரு பிரிவினை கொடுத்துருவாரு, ஒரு செப்பரேஷனை கொடுத்துருவாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. கேது பகவான் அப்படின்றது நமக்கு ஞானத்தை போதிக்க கூடியவர்.
ரைட்டா? ஆனா இந்த மேஷ ராசிக்கு அவர் ஒரு யோகத்தையும் செய்வார். ஏன்னா அவர் வந்து 5ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய பூர்வ புண்ணியம். நம்ம எடுத்துட்டு வந்த புண்ணியங்கள், நம்ம புண்ணிய கர்மா, பாவ கர்மா எல்லாமே வந்து 5ஆம் வீட்டுலதான் நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது உங்களோட 5ஆம் வீடுன்றது குழந்தைகள். சோ நிச்சயமா உங்க குழந்தைங்க கூட இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய விட்டு பிரிஞ்சு போய் ரொம்ப தூரம் போய் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த மாதம் வந்து எக்ஸலண்டா வர இருக்கு. சோ நிச்சயம் திரும்பி அவங்க வந்து உங்களை வந்து பாக்குறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல போய் அமர்ந்து சுக்கிரனோட போய் அமர்ந்துட்டார். சுக்கிரன் என்பவர் யார்? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, குடும்பாதிபதியா வந்து 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரக்காரகனாவே வராது. அதாவது ரிலேஷன்ஷிப்ஸுக்கு சுக்கிரனைத்தான் நம்ம மெயினா பாக்குறோம். அவரும் போய் செவ்வாயோட சேர்ந்து அமர்ந்து சமசப்தமா குருவோட பார்வை வாங்கிட்டாங்க. அப்போ சுப விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. எதிர்பாராத மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? சோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ முழுசாவே இது எல்லாருக்கும் நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. கடந்த காலங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே அவயோகமா இருக்கக்கூடிய தசாபுக்தி, சனி என்னதான் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தசை நடக்குது. இப்போ குரு பகவானோட தசை நடக்குது, உங்களுக்கு வந்து சுக்கிர தசை நடக்குது அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே. ஒரு அவயோகமான தசைகள் 6, 8, 12 பாவங்களுக்கு உண்டான ஒரு பிரிவினையை கொடுக்கக்கூடிய தசாபுக்தி காலங்கள்ல நிச்சயமா அது ஒரு ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ், லவ், குறிப்பிட்டு நான் ஏன் லவ் விஷயத்தை எடுத்துட்டு வரேன்னா 5ஆம் பாவம் என்பது லவ் அஃபேர்ஸ், ரொமான்டிக் அஃபேர்ஸ், ரொமான்டிக் என்கவுண்டர்ஸ். சோ இதெல்லாமே வந்து 5ஆம் பாவம். சோ 5ஆம் பாவாதிபதி சூரிய பகவானும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து தனுசு ராசியில தான் வரப்போறார். கிட்டத்தட்ட தனுசுக்கு வரப்போறார். சோ அப்ப செவ்வாய், சுக்கிரன், சூரியன், சோ 3 கிரகங்களோட கூட்டமைப்பும் இப்ப தனுசுல இருக்கு. சோ அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுடைய பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள், உங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு சொல்யூஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஒரு 20% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்கவுங்க தசாபுக்தியை பொறுத்த வரைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த டிசம்பர் மாசம் நல்லா இருக்கு. டெஃபினட்டா உங்களோட ப்ராப்ளம்ஸ் ஒரு சொல்யூஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கிரகநிலை மாறுறதுக்காக வெயிட் பண்ணி காத்துருங்க. சரி, யாருக்குப்பா நல்லா இருக்கு? மேஷராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. யாருக்கு நல்லா இருக்கும்னா, இப்போ உங்களுக்கு வந்து பாருங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப குரு தசை நடக்குது. உங்களுடைய ராசிக்கு குரு தசை, ராசிநாதனான செவ்வாய் பகவானோட தசை எல்லாம் நடக்கும்போது நிச்சயமா நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டுங்களா? சோ ஓவராலா மேஷத்துக்கு நல்லா இருக்குங்க, கவலைப்பட வேண்டாம். அண்ட் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேல என்னுடைய கன்சல்டேஷன்ஸ்க்கான டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். வேணும்ன்றவங்க கன்சல்டேஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ கிடையாதுங்க, ஒன்லி பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களோட கன்சல்டேஷன்ஸை நீங்க புக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்து கீழே இருக்குங்க. இதை நீங்க கிளிக் பண்ணும்போது நிறைய மக்களுக்கு போய் சென்றடையும். நிச்சயமா அவங்களோட வாழ்க்கையில இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இந்த மாசம் என்னால கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்.